மதுரை மாவட்டம் சோழவந்தான் திமுக சார்பில் சோழவந்தான் தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் பி. மூர்த்தி, எம்பி. தங்கத்தமிழ்ச்செல்வன், எம்எல்ஏ. வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அமைச்சர் பி. மூர்த்தி வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுக மகத்தான வெற்றி பெறுவதற்கான தேவையான பல்வேறு முக்கிய ஆலோசனைகளை நிர்வாகிகளுக்கு வழங்கினார். அவர் பேசுகையில், கிளை கழக நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் தங்கள் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளில் அதிக வாக்குகளை கட்சிக்கு சேகரித்து தர வேண்டிய வலியுறுத்தினார். மேலும் இந்த பணியை உறுதிப்படுத்த ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் கிளை செயலாளர்கள் தினசரி சந்தித்து தேவையான ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த ஒருங்கிணைந்த களப்பணி மூலம் வரும் தேர்தலில் திமுக நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் அமைச்சர் பி. மூர்த்தி பல்வேறு வியூக ஆலோசனைகளை நிர்வாகிகளுக்கு வழங்கினார். நன்றி. சிரிச்சார். பஞ்சமலையில் சாமி கும்பிட்டு வரும்போது பூரா பேர் மத்தியானத்தில் லேடிஸ் உட்கார வச்சுட்டு போயிட்டீங்க. அதனுடைய விளைவு தான், அதனுடைய பயனெல்லாம் நீங்கள் இப்போ அனுபவிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கூட்டத்துக்கு பின்னுக்கு உங்களுக்கு எவ்வளோ வாழ்த்துகள், பாராட்டுகள் எல்லாமே நம்ம தந்திருக்கிறோம். சரியா? அந்த மாதிரி பாராட்டு வாழ்த்துக்கள்லாம் பெற்றதுக்கு பின்னால் தான் இந்த தொகுதி இன்னைக்கு தலை நிமிர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் நின்றோம். சரியா? திமுக உதயமான காலத்திலிருந்து சட்டமன்றம்னு ஒன்று நடந்த காலத்திலிருந்து இவ்வளவு ஓட்டு சோழவந்தான் தொகுதியில் 58,000 ஓட்டுன்றது வரலாறு. ஆனால் இன்னைக்கு என்ன போட்டுக்கிட்டு இருக்காங்க? 58,000 ஓட்டு வாங்கினாலும் அண்ணன் நடராஜன் இருக்காரு. நடராஜனை பெங்களூர் போயிட்டு தான் வந்திருக்காரு. 58,000 வாங்கின ஓட்டுல இன்னைக்கு கிராமம் பூரா எந்த கட்சி வேறுபாடு இல்லாமல் நலத்திட்டத்தை வழங்கிட்டு இருக்கோம். நலத்திட்டம் வழங்குறோம். எல்லாருக்கும் ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குன்னு நான் எல்லா பொதுமக்கள்கிட்ட கேட்குறேன். ஆனால் சர்வேல சோழவந்தான் சர்வே ஆகலை. சரியா? சர்வே ஆகலை. 31 பூத்தில் மைனஸ்ல இருக்கும். சரியா? அதனால பால்பாண்டி தான் சொல்லுவார். பால்பாண்டி இப்போ மேலே இருக்காரு தெரியல. அண்ணே நாங்கள் சவால் விட்டுருக்கோம்னே அப்படின்னு சொன்னார். அந்த சவாலை இப்போ எம்எல்ஏ சொல்லி விடுங்கப்பா. அப்போ தான் நீங்கள் முதலமைச்சர்கிட்ட சொன்ன சவால் இப்போ சோழவந்தான் தொகுதி சட்டமன்றத்தில் எப்படியும் நம்ம அந்த அளவுக்கு ஓட்டு வாங்கணும். ஓட்டு வாங்குறதுக்கு எல்லா ஏற்பாடும் நம்ம பண்ணுறோம். அத்தனையும் பண்ணுறோம். தமிழ்நாட்டிலேயே நம்ம 4 தொகுதியில் நலத்திட்டம் வழங்குறோம். அப்புறம் அங்கே ஒன்று இங்கே ஒன்று அவங்கவுங்க தொகுதியில் வழங்கிட்டு இருப்பாங்க. நம்ம 4 தொகுதியில் தான் கட்சி வேறுபாடு இல்லாமல், சமுதாய வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் நீங்கள் நலத்திட்டம் கொடுக்குறீங்க.